Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரளா ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 10 தேங்காய் பெத்தைகளை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே பாதி மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை, 5 காய்ந்த மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனா 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். சேர்த்தாச்சு. அடுத்து இதோட இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு கெட்டியாக நம்ம அரைச்சிக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியாது. தண்ணியும் நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இந்த சட்னியை நம்ம அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். தாளிப்புலாம் எதுவுமே கொடுக்க வேண்டாம். இப்படி தான் கேரளாவில் தேங்காய் சட்னி பண்ணுவாங்க. அம்மிலேயே அவங்க அரைச்சி செய்வாங்க. நான் இன்றைக்கி மிக்ஸி ஜார் பயன்படுத்தி செஞ்சுருக்கேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் காரமாகவும் இருக்கும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்ந்த மிளகாய் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் செஞ்சது பார்த்திங்கன்னா மீடியமான காரத்தில் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.